சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு ஜனவரி 25, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் தான் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நாம அப்படி தான் பார்க்க போறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே டெய்லி கிடைக்கும். வாங்க இன்னைக்கான டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, சைனா, அப்புறம் இந்தியா, மியான்மர், நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் நம்மளுடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸாக திகழக்கூடிய சாஸ்திர சீமபால் அப்படின்ற ஃபோர்ஸஸையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த பக்கம் இந்த சாஸ்திர சீமபாலுக்கு புதிய சீஃபாக தற்பொழுது அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடிய நபரை போட்டோ கொடுத்திருக்காங்க. அந்த நபருடைய நேம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனது வாக்கு எனது கடமை என்னும் குறும்படத்தை திரையிட்ட இந்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, தேர்தல் ஆணையம் தான் இந்த குறும்படத்தை திரையிட்டிருக்காங்க. ஏன் இப்போ திரையிட்டாங்க? இன்னைக்கு ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்றதுனால விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த குறும்படத்தை இப்போ இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக? சில விஷயங்களை சமீபத்திய காலங்களில் படிச்சதை நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். நிதி ஆணையம் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனாக அரவிந்த் பணக்காரியா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பணியாளர் ஆணையம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த யூபிஎஸ்சி சேர்பர்சன்ஸ் இல்லை நம்ம படிக்கிறது மனோஜ் சோனி, அது நமக்கு தெரியும். ஆனால் சமீபத்திய காலங்களில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, முன்னாள் சிஐஎஸ்எஃப் ஹெட்டாக இருந்த வர்தீன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பணியாளர் ஆணையத்திற்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதற்கப்புறம் மனித உரிமை ஆணையம், மனித உரிமை ஆணையத்துடைய பிரசன்ட் ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க யாரு? அருண்குமார் மிஸ்ரா அப்படின்னு தெரியணும். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தற்பொழுது நேஷனல் ஓட்டர்ஸ் டேவை முன்னிட்டு எனது வாக்கு எனது கடமை என்னும் குறும்படத்தை திரையிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். இது சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொண்டாடப்படுவது தேசிய வாக்காளர் தினம். இது 14வது தினமாக பார்க்கப்படுது. ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த விழா அப்படின்றது தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்காங்க. நியூ டெல்லியில் நடக்குது. இதற்கு சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவரையும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களையும், அதற்கப்புறம் மால்தீவ்ஸ், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, ஸ்ரீலங்கா, உஸ்பெகிஸ்தான் போன்ற தேர்தல் நிர்வாக அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்தல் வாக்காளர் தினம் அப்படின்றது ஏன் ஜனவரி 25 எவ்ரி இயர் கொண்டாடுறோம்? 1950 ஜனவரி 25 தான் தேர்தல் ஆணையம் அப்படின்றது நிறுவப்பட்டதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதோடைய தொடக்கம் 2011 முதல் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆண்டிற்கான மைய கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன் அப்படின்றத இந்த வருஷத்திற்கான தீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்கூறிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் குறும்படத்தை மட்டும் திரையிடல, அது போக ஒரு நூலையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலுடைய முதல் பிரதியை தேர்தல் ஆணையத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ராஜீவ்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்திய ஜனாதிபதி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னா, பொது தேர்தல்கள் 2024க்கான தேர்தல் ஆணையத்தின் முன்முயற்சிகள் அப்படின்ற நூல். ஓகேங்களா? ஸோ அது போக இந்த வருஷத்திற்கான நேஷனல் ஓட்டர்ஸ் டேவை நினைவு கூறும் விதமாக அஞ்சல் தலை அப்படின்றது வெளியிடப்பட்டது. அந்த அஞ்சல் தலை என்ன கருப்பொருள்ல வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா, அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல்கள் அப்படின்ற கருப்பொருள்ல வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ வழங்கப்பட உள்ள விருதுகள் அப்படின்னா, இந்திய ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டேவை முன்னிட்டு சிறந்த தேர்தல் நடைமுறைக்கான விருதுகள், அதிகாரிகள், சிறந்த மாநிலங்கள், மாவட்டங்கள் போன்றப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, நிர்வாக முறையில் விருதுகள் அப்படின்றது வழங்குவாங்க. ஸோ 2023ஆம் ஆண்டிற்கானது கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25 அப்படின்றதும் அது ரிலேட்டடா தேர்தல் ஆணையங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சாச்சு. சரி வாங்க, இப்போ இது ரிலேட்டடா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்ல நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
ஒரு மக்களாட்சி நாடுல வாக்காளருக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அப்படின்றது இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்தல்கள் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடப்பதுடன் வாக்குகள் சமமாக மதிப்பிடப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வாக்காளருக்கும் ஒரு மதிப்பு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒவ்வொரு மதிப்பு கிடையாது, ஒரே மதிப்பு தான். இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு தான் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி இன் தி வேர்ல்டு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதற்கப்புறம் பெரும்பான்மையினரின் விருப்பம் நிறைவேற்றப்படுவதுடன் சிறுபான்மையினரின் நலமும் மதிக்கப்படுகிறது மக்களாட்சி நாடுகள்ல அப்படி சொல்றாங்க. வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும் அப்படி சொல்றாங்க. வாக்குரிமை என்பது அதிகபட்ச அளவில் சாத்தியமானதாக இருக்கும் அப்படி சொல்றாங்க. வாக்களித்தல், ஓட்டு போடக்கூடிய விஷயம் எப்பயுமே அணுகக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிஜெக்ட் பண்ற வகையில இருக்காது, எப்பயுமே அவங்களை வந்து எலிஜிபிள் கேட்டகரியில வைக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வாக்காளர்களுக்கு ஒரு மக்களாட்சி நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்றது தெரியணும். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேஷனல் ஓட்டர்ஸ் டே பற்றி படித்ததுனால ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நேஷனல் ஓட்டர்ஸ் டே சார்ந்தா பார்க்க போகிறோம். இப்போ நாம 14வது நேஷனல் ஓட்டர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் 12வது நேஷனல் ஓட்டர்ஸ் டே 2011 கொண்டாடப்பட்டது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மாநிலத்திற்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த மாநிலத்தில் தேர்தல் அதிகாரியாக விளங்கக்கூடிய, தலைமை தேர்தல் அதிகாரியாக விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தாங்க. அது எந்த மாநிலத்திற்கான தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தற்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போய் பார்க்கலாம். சோ அதற்கு முன்பாக நம்ம எப்படி கொஸ்டினை பார்த்திருக்கோம், தேர்தல் ஆணையம் சார்ந்து நாம என்ன படிச்சோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம், அப்புறம் வாக்காளர்கள் சார்ந்தே ஒரு புக் கண்டென்ட், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10 கொஸ்டின் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே போயிடுறீங்க. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது லைக் பண்றதுலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுலையும், முக்கியமாக வீடியோஸ் பார்க்கும்பொழுது உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெசர்ட் நைட் என்னும் கூட்டு விமானப்படை பயிற்சியில் ஈடுபடும் நாடுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கிர்கிஸ்தான் அப்படின்றது தவறு அப்படின்னு தெரியும். அப்போ எந்த நாடுகள்லாம் ஈடுபடுறாங்க டெசர்ட் நைட் பயிற்சியில? இந்தியா ஈடுபடுறாங்க, ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபடுறாங்க, பிரான்ஸ் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ 3 நாடுகள் ஈடுபடக்கூடிய கூட்டு விமானப்படை பயிற்சி தான் டெசர்ட் நைட் அப்படின்னு தெரியணும். அப்போ கிர்கிஸ்தான் அப்படின்றது தவறா வைக்கப்பட்டிருக்கு. எது ரிவைஸ் பண்ண போறோமா, கஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கு. நம்ம படிச்சோம் சமீபத்திய காலங்களில், அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ டெசர்ட் நைட் எக்ஸசைஸ் சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ இந்த பயிற்சி எங்க நடக்குது? அரபிக்கடல்ல நடக்குது. இந்தியா சார்பாக எந்தெந்த வகையான விமானங்கள்லாம் இதுல கலந்துக்கிறாங்க? சுகாய் 30 MKI அப்படின்றதும், மிக் 29 அப்படின்றதும், ஜாக்வார் C-130J எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் கலந்துக்கிறது அப்படி சொல்றாங்க. பிரான்ஸ் சார்பாக ரஃபேல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 விமானமும் ஏர்பஸ் விமானமும் கலந்துக்கிறது. ஸோ இந்த ரஃபேல் விமானமும் ஏர்பஸ் விமானமும் கூடுதலாக இன்னொரு நிகழ்ச்சியில இந்தியாவில் கலந்துக்க போறாங்க. எதுல அப்படின்னா, குடியரசு தின விமானப்படை சாகச நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. பிகாஸ் பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் தான் குடியரசு தின அணிவகுப்பிற்கு சிறப்பு விருந்தினராக வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நடக்குது. ஸோ பயிற்சி கவனம் ஈர்க்க காரணம் என்ன? ஸோ இந்த டெசர்ட் நைட் பயிற்சி அரபிக்கடல் நடக்குது. உலக அளவில் ஒரு கவனம் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இஸ்ரேல் ஹாசா போர் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்கா வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வான்படை பயிற்சி அப்படின்றது 3 நாடுகளுடன் நடக்கிறதுனால உலக அளவில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. டெசர்ட் நைட் அரபிக்கடல் நடந்திருக்கு. இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் மறந்துடக்கூடாது. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வினா, டெசர்ட் சைக்ளோன் அப்படின்றது இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து நடத்தின ஒரு பயிற்சி அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கொள்கை என்ன? மற்ற நாடுகளோடு சேர்ந்து இப்படிலாம் பயிற்சியில் ஈடுபடுறோம். ஸோ நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா, தேசிய நலனை பாதுகாக்கணும், உலக அளவில் அமைதியை அடையணும், ஆயுதத்தை குறைக்கணும், காலனித்துவம், இனவெறி, ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்கணும், நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சி அடையணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாட்டு வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வான்படை கூட்டு பயிற்சி சார்ந்தான பார்த்தோம். அது சார்ந்தே ஒரு கேள்வி. இந்தியாவின் ஜோத்பூர் நகரில் நடத்தப்பட்ட கருடா 5 என்னும்
இருதரப்பு வான்வழி பயிற்சியில் கலந்து கொண்ட நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பது வழக்கம். ஸோ நாம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, வாங்க இன்னைக்கான 3வது கேள்விக்கு நம்ம போலாம். இங்க பாருங்க, ஹடக்கா மட்சுரி என்னும் திருவிழா எந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜப்பான் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சில விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம், அந்த நாடுகள் சார்ந்து அதை ரிவைஸ் பண்ண போறோம். தாய்லாந்துல நம்ம இந்தியாவில் எப்படி அயோத்தி நகரம் அப்படின்னு இருக்கோ, அங்க அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கு. அயோத்திக்கு இணையான நகரம். ஸோ இங்க ராமர் கோவில் கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக நடைபெற்றது மாதிரி இந்து கலாச்சாரத்தை கொண்ட ஒரு இணை நகரமாக அது பார்க்கப்படுது அப்படின்னு விஷயம் நம்ம படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கா சார்ந்து என்ன படித்தோம்? அமெரிக்காவில் 2 கட்சி தான். அதில் குடியரசுக் கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு படித்தோம். அதுக்கப்புறம் இந்தியா சார்ந்து என்ன படித்தோம்? சமீபத்திய காலங்களில் திருவிழாக்கள் நிறைய நடந்தது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழர் திருவிழாவாக பார்க்கப்படக்கூடிய பொங்கல் திருவிழா ஃபெஸ்டிவல் நடந்தது, மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் நடந்தது, பிகு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நடந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம சமீபத்திய காலங்களில் படித்தது, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நாம் இங்கே என்ன படிச்சிருக்கோம்? ஜப்பானில் வந்து ஹடக்கா மட்சுரி என்னும் திருவிழா நடைபெறுகிறது அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ இந்த திருவிழாவுடைய சிறப்பு என்னென்னா, 1650 ஆண்டு ரொம்ப பழமையான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்ச ஆடைகளை மட்டும்தான் பங்கேற்கக்கூடிய ஆண்கள் அணியுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முறையாக இந்த வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜப்பான்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. 40 பெண்கள் இவ்வாண்டு இந்த திருவிழால கலந்துக்க போறாங்க. பிப்ரவரி 22 இந்த திருவிழா நடைபெற இருக்கு. ஓகேங்களா? சோ மேற்கொள்ள உள்ள பணி, அந்த பெண்கள் 40 பெண்கள் என்ன பணியில ஈடுபட போறாங்க? அந்த நாட்டுடைய பாரம்பரிய உடையில மூங்கில் புல்களை சன்னிதானத்திற்குள் எடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடு என்னன்னா, 2 அதிர்ஷ்ட குச்சிகளை கூட்டத்திற்குள்ள வீசுவாங்க. அந்த அதிர்ஷ்ட குச்சிகளை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆண்டின் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அறியப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாலினம் சம்பந்தப்பட்ட ஒரு திருவிழாவாக பார்க்கப்படக்கூடியதுதான் இந்த ஹடக்கா மட்சுரி அப்படின்ற திருவிழா. சரி, இப்போ இந்த பாலினம் சார்ந்து பார்த்ததுனால உலக அளவில் பாலினம் சார்ந்தே ஒரு விசித்திரமான விஷயங்கள் நடந்தது நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிட்டிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது கர்த்தார்ல உலக அளவுல 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் இருக்காங்க. ஆண்கள் அதிகமா இருக்காங்க, பெண்கள் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலக அளவிலேயே அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடாக பார்க்கப்படுது. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2018 கணக்கெடுப்புல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்களேன், லாத்வியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. முன்னால சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்ற கூட்டமைப்புக்குள்ள இருந்த ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, 100 பெண்கள் இருக்காங்க, ஆனா ஆண்கள் 84.8 ஆண்கள் தான் இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 54% பேர் பெண்கள் தான் இருக்காங்க. ஆண்களோட இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப்போர் ஒன் ஆஃப் தி ரீசனா இருந்தாலும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் அங்க வேலையின்மை, அப்புறம் ப்ரெஷர்ஸ் ஹேண்ட்லிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்களே அவங்க தற்கொலையும் அதிகமா பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் 11 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு லாத்வியாவை குறிப்பிடுறாங்க. அப்புறம் கத்தாரை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ ஜப்பான்ல ஒரு பாலினம் ரீதியான ஒரு திருவிழாவும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜப்பான் சார்ந்து இந்த மாதிரி விசித்திரமா நடக்கக்கூடியது சில நேரங்களில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கேள்விதான், உலகின் வயதான பெண்மணியான கோடோ ஒகுபோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான் நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வினா, உலக நாடுகள்லேயே மிகவும் அடர்த்தியான பகுதிகளில் நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படக்கூடிய நாடு எது அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி விருது தற்பொழுது ஐநா சார்பில் எந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்ட பணியாற்றிய வீரருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இந்த போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி விருது அப்படின்றது இந்திய நாட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த பணியாளர்கள் ஐநா சார்பில் ஒரு நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பணிபுரிஞ்சாங்க. சிறந்த சேவை ஆற்றுறதுனால, அந்த சேவை சிறந்து ஆற்றியதுனால குடியரசு தின விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் இந்த போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி விருது 2 நபருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இவங்க போனாங்க ஐநா சார்பா அப்படின்னா, காங்கோ நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது?
ஸோ ரஷ்யாவில் ஒரு விமான நிலையத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு 65 உக்ரைன் போரில் பிடிபட்டு வைத்திருந்த கைதிகள் வந்து இறந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். ஈரான் எதற்காக நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஈரானில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஈரான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பெண் நர்கிஸ் முகமதி அப்படின்றவங்களுக்கு இந்த 2023க்கான நோபல் பிரைஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அதை ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? பிரேசில் நாடு இந்தியாவிற்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றாங்க? கால்நடைகளுடைய உள்நாட்டு இனத்தை அதிகரிச்சு பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக 40,000 சீமென்ஸ் கேப்சூலுங்க அனுப்பி விடுறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோமா? ஸோ NDDB அப்படின்ற அமைப்பு பெறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ காங்கோ நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவிலிருந்து 2 பணியாளர்கள் ஐநா சார்பாக சென்று அங்க சிறந்து பணியாற்றியதற்காக இந்திய நாட்டில் இப்போ போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தற்போதைய அறிவிப்பு என்னன்னா, 75வது குடியரசு தின விழாவில் 277 ராணுவ வீரர்களுக்கு கேலண்ட்ரி விருது, வீரதீர விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது உள்துறை அமைச்சகம் அப்படின்னு தெரியணும். வழக்கமாக கேலண்ட்ரி விருதுகள் வழங்கப்படுவது ஆண்டிற்கு 2 முறை, ஒன்று குடியரசு தினம், இன்னொன்று சுதந்திர தினத்தப்போ இந்த வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருது அப்படின்றது வழங்கப்படும். ஸோ விருது வழங்குவது இந்திய குடியரசுத் தலைவர் தான். விருதுகள் பெரும் காவல்துறையினர் இன்னைக்கு ராணுவ வீரர்களுக்கு மட்டும் இல்ல, காவல்துறையினர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 275 நபர்கள், அதிகமாக ஜம்மு காஷ்மீரில் பணிபுரியும் காவலர்கள் 72 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தீயணைப்பு படையில் பணிபுரிந்த வீரர்கள் ஒரு 4 பேர் சிறந்து செயலாற்றினாங்க. அவங்களுக்கும் இந்த வீர தீர செயலுக்கான விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குடியரசு தின அணிவகுப்புக்கு அப்புறம் தானே இந்த விருதுகள்லாம் கொடுக்க போறாங்க. ஸோ குடியரசு தினம் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த தினத்தை குடியரசு நாளா நம்ம கொண்டாடுறோம். அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளும் அதுதான். 1947லயே நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் பிரிட்டிஷ் இளவரசி தான் கௌரவ தலைவராக 1950 வரைக்கும் இருந்தாங்க. நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த குடியரசுத் தலைவர் தான் குடியரசு தினத்தப்போ செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த குடியரசு தினம் முடிஞ்ச உடனே ஜனவரி 29ல பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு விழா நடக்கும். முப்படைகள் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. ஸோ இதற்கு முதன்மை விருந்தினராக குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. மாலை 6 மணிக்கு மேல குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் பாசறைக்கு திரும்பும் விழா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் காவலர்கள் எப்படி சிறந்து செயலாற்றுறாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டான ஒரு சில கேள்விகள் தான். ஓகேங்களா? காவலன் SOS அப்படின்ற செயலியை வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிவதற்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு 5.62ஆக 2019 அடிப்படையில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே, அதாவது தேசிய நல்லாட்சி தினம் யாருடைய பிறந்த தினத்தப்போ கொண்டாடுறாங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2023ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது மற்றும் பிரிவுகளின் சரியான இணையை தேர்வு செய்க. தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ இலக்கிய மாமணி விருது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டிற்கானது. ஆனால் அது பல்வேறு பிரிவுகளில் கொடுக்கப்படுது. ஸோ பிரிவுகளும் கொடுத்துட்டாங்க, அதற்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களும் கொடுத்துட்டாங்க. அது சரியான இணையில பொருத்தப்பட்டிருக்கா, அந்த இணையெல்லாம் பிக் பண்ணி எடுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பிரிவு வந்து மரபு தமிழ் ரீதியாக யார் வாங்கியிருக்கா? மாணிக்க வாசகன் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரியா அப்படின்னு கேட்டால் மிகவும் சரி. ஆய்வு தமிழ் சார்பாக சண்முக சுந்தரம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. சரியா? மிகவும் சரி. படைப்பு தமிழ் சார்பாக நடராஜன் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. சரியா? மிகவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ 3 பிரிவுகளில் இலக்கிய மாமணி விருது அப்படின்றது தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுது. என்னென்ன பிரிவு அப்படின்னா, மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ். ஸோ அந்த 2023 யார் யார் எந்தெந்த பிரிவுகளில் வாங்கியிருக்காங்க, கொடுக்கப்பட்ட 3 விஷயங்கள் சரியான இணை தான். ஸோ கேள்விக்கான சரியான பதில் அனைத்தும் சரி அப்படின்னு தெரியணும். சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம், மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இந்த விருதிற்கான அறிவிப்பு வெளியிட்டது தமிழ்நாடு அரசின்
தமிழ் வளர்ச்சித்துறை தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்வான நபர்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொன்றாட்டிடும் அறிஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் முறை 3 பிரிவுகளில் வழங்குறாங்க. மரபு, ஆய்வு, படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள் வழங்குறாங்க. 2023க்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விருதாளர்களுக்கு காசோலை வழங்குவாங்க. 5 லட்சம் ரூபாய் மதிப்புல 1 சவரன் தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க, தகுதியுரையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்றது 2023க்கு மட்டும் 3 பிரிவுகளுக்கு நபர் அறிவிக்கப்படல. 2022க்கும் அறிவிச்சிருக்காங்க, 2023க்கும் அறிவிச்சிருக்காங்க. அது போக கலைஞர் நூற்றாண்டு நினைவாக சிறப்பு தேர்வாக 3 நபர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 9 நபர்களுக்கு இந்த விருதுகள் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம 2023க்கு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ மொத்த நபர்களையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. லேட்டஸ்டா என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கான கேள்வி தான் அது. ஸோ அடுத்த வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் இலக்கியத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த விருது, இலக்கிய மாமணி விருது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் இலக்கியங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்குனது அப்படின்றதுக்கு நம்ம புக்ல குறிப்பிடப்பட்ட ஒரு சான்று. ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு அறம், அன்பு, அருள், அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், உண்மை, உழைப்பு, நேர்மை, நாணயம், உயர்வு, ஒழுக்கம், இரக்கம், ஈகை, வீரம், தீரம், காதல், கடமை, நீதி, நெறி, இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்குனது தான் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எண்ணற்ற விஷயங்களை உள்ளடக்கி அறநெறி கருத்துக்களை அழகா ஆழமாகவும் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இதுல பாருங்க, பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடியாக விளங்குபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைமு கோதை நாயகி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இலக்கியங்கள் சார்ந்து பார்க்கறதுனால இந்த கேள்விகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உல்ஃபா என்னும் ஆயுத பிரிவு தற்பொழுது எந்த மாநில அரசிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அஸ்ஸாம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் என்எஸ்சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு, என்எஸ்சிஎன் கப்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாகாலாந்தில் இருந்தது. நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து கப்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2015 வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் கையொப்பமிட்டாங்க இந்திய அரசு கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மணிப்பூரில் தற்பொழுது 2023 டிசம்பர் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, UNLF அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக மத்திய அரசோடு கையொப்பமிட்டாங்க 2023. இவங்க எல்லாருமே ஆயுதப்படையினர் தான். ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாம் உல்ஃபா அப்படின்னு தற்பொழுது கையொப்பமிட்டு அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு முன் வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மேகாலயா அப்படின்றது, மேகாலயால உம்ராய் கண்டோன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நிறைய கூட்டு ராணுவ பயிற்சி, கூட்டு வான்படை பயிற்சிகள் நடக்கும். ஓகேங்களா? ஹரிமாவோ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வான்படை பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலனா இந்த உம்ராய் கண்டோன்மெண்ட்ல நடந்துச்சு. சம்பிரித்தி அப்படின்றது நடந்துச்சு. ஸோ உலக அளவில் வந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், கூட்டு முயற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயா உம்ராய் கண்டோன்மெண்ட்ல தான் நிறைய பயிற்சிகள் நடக்கும். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஸோ நாகாலாந்தில் ஒரு அமைப்பு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தமிட்டாங்க, மணிப்பூர்ல ஒரு அமைப்பு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தமிட்டாங்க, அஸ்ஸாம்ல உல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் இட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ அவங்க தான் ஆயுதத்தை திரும்ப ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தற்போது நடைபெற்றவை என்ன? 44 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது முறைப்படி உல்ஃபா, யுனைடெட் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உல்ஃபா அமைப்பு தொடங்கப்பட்டது 1979. ஸோ தொடங்கப்பட்ட இடம் வடக்கு அஸ்ஸாம்ல சிவசாகர் அப்படின்ற இடத்துல. ஸோ நோக்கம் என்ன? இறையாண்மை கொண்டு அஸ்ஸாமை உருவாக்குவது, இந்திய அரசோடு எதிர்த்து போரிடுவது. ஓகேங்களா? ஸோ அரசுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவது இவங்களுடைய செயல்பாடாக இருந்தது. மத்திய அரசு இந்த அமைப்பை தடை விதிச்சது 1990. மத்திய அரசு நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை எத்தனை வருஷமா நடத்தினாங்க? 12 வருஷமா நடத்தினாங்க. சோ முத்தரப்பு அமைதி ஒப்பந்தம் மத்திய அரசு, அஸ்ஸாம் கவர்மெண்ட், உல்ஃபா அமைப்பு, சோ இவங்க 3 பேருக்கும் இடையில முத்தரப்பு ஒப்பந்தம் டிசம்பர் 29, 2023 அமைக்கப்பட்டது. உல்ஃபா ஒப்புக்கொண்ட விஷயம் என்ன? வன்முறையை கைவிடுவது, தேசிய நீரோட்டத்தில் இணைவது அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த உல்ஃபாலேயே 2 பிரிவு ஆயிடுச்சு. சோ ஒரு பிரிவுக்கு வந்து ராஜ்கோவா அப்படின்றவங்க தலைமை ஏற்றாங்க. சோ இவங்க தான் அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்காங்க. இன்னொரு பிரிவு பரேஷ் பருவா அப்படின்றவங்க தலைமையில உல்ஃபா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து தனியாக இன்னும் வந்து இந்த நோக்கத்தை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா 2015 பங்களாதேஷ் பக்கத்து நாடுகளுக்கு என்ன மாதிரி இன்செக்யூர் ஃபீலை கொடுக்கும் அப்படின்றது நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. 2015 பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோட்டார் வாகன ஒப்பந்தத்தையே பூட்டான் மேலவை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தடை செஞ்சாங்க. இந்தியாவிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பூட்டான்ல வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பெருசாக கிடையாது. ஸோ அது போக பூட்டான்ல சில நேரங்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா NDFP அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, கிளர்ச்சி அமைப்புகள், இதுதான் கரெக்டான வார்த்தை, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உல்ஃபா அப்படின்ற அமைப்பு, அதுக்கப்புறம் சம்பத்பர் அப்படின்ற விடுதலை அமைப்பு, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பாதுகாக்கும் அமைதிக்கு அச்சுறுத்தல் விளங்கக்கூடிய வகையில் அங்கே போய் இங்க இந்தியாவில் நிறைய செக்யூரிட்டிஸ் டைட்டன் இருந்தது அப்படின்னா அங்கே போய் இருந்துப்பாங்க. ஸோ பூட்டானுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. உல்ஃபா அப்படின்ற அமைப்பு பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உல்ஃபா அப்படின்ற அமைப்பு இந்தியா பூட்டான் உறவுகள் சார்ந்து படிக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு? இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரியா? மிகவும் சரி. அப்புறம் காரணம் என்ன சொல்றாங்க? மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகள் மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றது. சரியா? காரணம் சரி அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சிறந்த அங்கக விவசாயிகளுக்கு யார் பெயரில் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கக விவசாயினா என்ன? ஆர்கானிக் ஃபார்மிங், வேதி உரங்கள்லாம் விடாம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் தான் அங்கக விவசாயிகள் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய அங்கக விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் பெயர்ல விருது கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் MS சுவாமிநாதன் அவர்கள் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்லணும், ஓகேங்களா. ஏன்னா தற்பொழுது நம்ம படித்தோம் இவங்க இயற்கை எதிர்ப்பு விஷயங்கள் சார்ந்தவங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நார்மன் போர்ல இருக்கவங்க உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. நெல் ஜெயராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக பாரம்பரிய நெல்களை கிட்டத்தட்ட 170 வகையான பாரம்பரிய நெல்களை என்ன பண்ணாங்க? சேமிச்சு வச்ச ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவங்களை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நம்மாழ்வார் அவர்களது பெயர்ல தான் அங்கக விவசாயிகளுக்கான விருது அப்படின்றது ஆண்டுதோறும் வழங்கப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? தமிழக அரசு இந்த விருதை 3 விவசாயிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த அங்கக விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டது 2023-24 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அப்போதான் அறிவிச்சாங்க. யாரு அப்படின்னா தமிழ்நாடு உழவர் நலத்துறை அமைச்சர் தான் அறிவிச்சாங்க. விருதிற்கான நோக்கம் என்ன? மாநிலத்தில் அங்கக வேளாண்மையை அதிகப்படுத்துவது. ஸோ இந்த ஆண்டு முதலாம் பரிசை வென்றிருக்கிறது கோ சித்தர், தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவங்க, 2 லட்சம் ரூபாய் என்ன தருவாங்க? பரிசு தொகை கொடுப்பாங்க. ஸோ வே பழனிசாமி, திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க, 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுப்பாங்க. கோ எழிலகன் அப்படின்றவங்க காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க, 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மாழ்வார் விருதான பார்த்தோம். அப்போ நம்மாழ்வார் சார்ந்த விஷயங்கள் பார்க்கணும். நம்மாழ்வார் யாரு? இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர், அப்புறம் அதோடைய வல்லுனர், சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையை பரப்பிய வேளாண் அறிவியலாளர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் கூட சொல்லலாம். வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தாரு. ஸோ இயற்கை விவசாயம் பற்றி நிறைய பேருக்கு பயிற்சி அளித்தாரு. இயற்கை வேளாண்மை, தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்வுகளில் சிறப்பிக்க செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டில் கரூர்ல வானகம் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை நம்மாழ்வார் அவர்கள் நிறுவினாங்க. அம்மன் கூரையில சமூக காட்டினையும் புதுக்கோட்டையில் கொளிஞ்சி சூழ்நிலை பண்ணையையும், அதோட அவங்க நண்பர்கள் என்ன பண்ணாங்க? 10 ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக புதுக்கோட்டையில் மாற்றினாங்க. 20 ஏக்கர் அளவிற்கு பரந்துள்ள இந்த நிலத்தில் 52 வகையான மரங்களை நட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவர மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் விருது கொடுக்குற மாதிரி இந்திய அளவில் அதிகமாக எந்த தொழிலில் இந்தியர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகள் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கூற்று காரணம் சார்ந்த ஒரு கேள்வி. கூற்று சொல்றாங்க, இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமாகி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி. அப்ப காரணம் என்ன சொல்றாங்க? நடப்பு நிதியாண்டின் இலக்கு 18.23 லட்சம் கோடியாக உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இலக்கு அப்படின்றது சரிதான், ஆனா கூற்று காரணம் சரிதான், ஆனா கூற்று வந்து காரணத்தை சரியா விளக்கல. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா கொடுக்கப்பட்ட 2 கூற்றுமே சரிதான், ஓகேங்களா. இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு
இந்த மாதிரியும் சில நேரங்களில் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம், அறிவிப்பு வெளியிட்டது மத்திய நேரடி வரிகள் வாரியம் அப்படின்றவங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வருமான வரி தாக்கல் செய்வோருடைய எண்ணிக்கை 7.7 கோடியாக உயர்ந்திருக்கு. 104% கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து கம்பேர் பண்ணா 104% அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3.80 கோடி பேர் தான் வரி செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வருவாயின் உயர்வு, அப்போ வந்த வருவாயோட உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 160.52% அதிகமாக இருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் மட்டும் கரண்ட் இயர்ல வந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்காமா நேரடி வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 16.64 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்மறையான கான்ட்ராடிக்ஷனரி ஃபேக்டரா இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரிக்கும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்குமான விகிதம் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா 5.62%லிருந்து 6.11% கூடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் குறைஞ்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இது கூடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட்ல எதெல்லாம் நேர்முக வரி எதெல்லாம் மறைமுக வரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரிகள், இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா நேர்முக வரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் மறைமுக வரி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நல்லா கிளாசிஃபை பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. எது எது அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்லி நேர்முக வரியாவது நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மறைமுக வரி இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, which taxes is different one அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வ வரி, வருமான வரி, நிறுவன வரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? முத்திரைத்தாள் வரி அப்படின்றது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேங்களா? அதனால அது டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியணும். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. உலகில் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் தற்பொழுது 2ஆம் இடத்தை பதித்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நிறுவனம். இப்போ முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஆப்பிள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்து நூற்றாண்டுகளில் இல்லாத வெப்பம் 2023 பதிவாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த யார் சொல்லியிருக்காங்கன்னா வானிலை மைய தலைவராக விளங்கக்கூடிய எஸ் பாலச்சந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாட்டின் முதல் மதுபான கடை எந்த நாட்டில் இப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதுவரைக்கும் வந்து மதுபான கடை அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆஸ்கர் விருது பட்டியலில் 13 பிரிவுகளில் இடம்பெற்ற ஒரு ஆவணப்படமாக ஒப்பன்ஹைமர் அப்படின்ற படம் திகழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒப்பன்ஹைமர் அப்படின்றது அணுகுண்டின் தந்தையாக விளங்கக்கூடிய அவரு சார்ந்த ஒரு படமாக பார்க்கப்படுது. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஜனவரி 2020 இந்தியாவில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17% இருக்கு. ஏன் இப்போ மென்பொருள் ஏற்றுமதி சார்ந்து படிக்கிறோம்? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து மென்பொருள் ஏற்றுமதி சார்ந்து அதிகமாக ஈடுபட்டதுனால தான் இப்போ உலகின் மதிப்பு தகுந்த நிறுவனங்கள் பட்டியலில் 2வது இடத்தை படிச்சிருக்காங்க. அதனால இந்த கேள்வி நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் விருதுல 13 பிரிவுகளில் இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அதனால இந்த கொஸ்டின் பார்க்குறோம். ஹேப்பனிங் 1960 சட்டவிரோத கருக்கலைப்பு பற்றிய பிரெஞ்சு நாடகம் சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் லயன் விருதை எந்த திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது? வெனிஸ் திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் சார்ந்து சில நேரங்களில் கேட்பது வழக்கம். ஸோ அதுக்காக இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அடுத்து, குத்துச்சண்டையில் லண்டன் ஒலிம்பிக்கில், அதாவது குத்துச்சண்டையில் லண்டன் ஒலிம்பிக்கில் வெங்கல மற்றும் 5 முறை ஆசிய சாம்பியன் பட்டம் என்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரி கோம் அப்படின்னு தெரியணும். ஸோ தற்பொழுது அவங்களுடைய ஓய்வு அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க அறிவிக்கலை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் கலந்துக்க முடியாது, நான் இன்னும் பாடி கரெக்டாக ஃபிட்டாக தான் வச்சுருக்கேன், ஆனால் இருந்தாலும் வயது அப்படின்றது கூடுனதுனால என்னால் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, ஸோ நான் ஓய்வு பெறேன் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத், சாக்சி மாலிக் இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சம்மேளனத்தின் தலைவரை நீக்க சொல்லி இந்தியாவில் போராடி அவங்க வாங்கின விருதுகள்லாம் திருப்பி ஒப்படைக்கணும். பத்மஸ்ரீ விருதெல்லாம் பஜ்ரங் புனியா அவர்கள் கொடுக்க சொன்னாங்க. கேல் ரத்னா விருது வினேஷ் போகத் அவர்கள் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு குயிக் ரிவிஷன் தான். எனது வாக்கு எனது கடமை என்ற குறும்படத்தை தற்பொழுது திரையிட்டு இந்திய அமைப்பு நம்ம என்ன பார்த்தோம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்த்தோம். டெசர்ட் நைட் அப்படின்ற கூட்டு பயிற்சி இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், அரபு கடல்ல நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஹட்டகா மச்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழா ஜப்பான் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ காங்கோ அப்படின்ற நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்தியா சார்ந்த 2 வீரர்கள் என்ன பண்ணாங்க, சிறந்த பணியாற்றியதற்காக ஐநா சார்பாக அங்க சிறந்த பணியாற்றியதற்காக இங்க போலீஸ் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்றது தற்பொழுது குடியரசு தின அணிவகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இலக்கிய மாமணி விருது 3 பிரிவுகளில் தமிழ்நாட்டில் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். உல்ஃபா ULFA, அப்போ யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு கிளர்ச்சி அமைப்பு வந்து தன்னுடைய ஆயுதங்கள்லாம் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முற்பட்டிருக்காங்க. ஸோ சிறந்த அங்க விவசாயிகளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மாழ்வார் விருது வழங்குறாங்க. நிதியாண்டின் இலக்கு வரியை பொறுத்த வரைக்கும் 18 லட்சம் கோடி அளவுக்கு இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆஸ்கர் விருது பட்டியலில் அதிக பிரிவுகளில் இடம்பெற்ற ஆவணப்படமாக ஒப்பன்ஹைமர் அப்படின்றது திகழுது. மேரி கோம் அவர்கள் மல்யுத்த போட்டியிலிருந்து குத்துச்சண்டை போட்டியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓய்வு பெறதை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது இந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.